மாதிரி இப்போ நம்ம சாராயம் கல்லுலாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு டாஸ்மாக் கடை அந்த மாதிரி ஏலம் எடுத்துக்கிட்டு வேறு மதத்துக்காரனை வச்சு வியாபாரம் பண்ணலாம். நம்ம தான் வியாபாரம் பண்ணக்கூடாது. சாராயத்தை நம்ம விற்கக்கூடாதுங்க. நம்ம என்ன செய்யணும், ஒரு இந்து அல்லது ஒரு கிறிஸ்டின் அல்லது ஒரு புத்த மதத்துக்காரன், முஸ்லீம் அல்லாத ஒரு சீக்கியவனா கூப்பிட்டு வச்சு இந்தாப்பா இதை விற்றுட்டு வா அப்படின்னு சொன்னால் அது கூடும். நம்ம தான் விற்கக்கூடாது. அடுத்தவனை விட்டு விற்று வேறு மதத்துக்காரனை வச்சு விற்க சொல்லி என்ன செய்யலாம்? இப்படி நீங்கள் சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? உங்கள் அறிவு ஏற்றுக்கிறதா? மதுகபா தானே இருக்குது. ஹனைமா எப்படி சொல்கிறாங்க? ஒய்தா அமரல் முஸ்லீமும், ஒரு முஸ்லீம் உத்தரவிடுகிறான், நஸ்ரானின்னா யாரு? கிறிஸ்துவன். ஒரு கிறிஸ்துவனுக்கு உத்தரவிடுகிறான், எபியு ஹம்ரன், மதுவை விற்பதற்காக வேண்டி, அவர் ஷராய்கா அல்ல வாங்குறதுக்காக வேண்டி, மதுவை கொள்முதல் பண்ணுறதுக்கு முடிஞ்சு போச்சு, சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பி வைக்கிறான். அல்ல இருக்கிற சரக்கை விற்க சொல்கிறான். அப்படி செஞ்சால் அவனும் செய்வானே. ஆனால் ஜாச இந்த அபு ஹனீஃபா கருத்துப்படி செல்லும், செய்யலாம். அப்போ சாராயம் கூட விற்கலாம், நாம விற்கக்கூடாது. சாராயம்லாம் என்ன செய்யக்கூடாது? முஸ்லீமாக இருக்கிற யாரும் விற்க நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் இல்லாத கடையில் வேலைக்கு சேர்த்துக்கிறங்க. சாராயம் அவர்கிட்ட வாங்கிக்கிறங்க, நான் விற்க மாட்டேன், நீ எடுத்துக்கிட்டே பார்த்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி அப்படி செய்யலாம். கடையில் 2 நான் முஸ்லீமை சேர்த்து கொண்டோமே ஆனால் எல்லா ஹராமும் ஓகே, ஹலால் ஆகிரும். இப்படி சொன்னால் இது ஏற்றுக்கிறானா? அல்ல, இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கமாக ஹராம்னு அல்ல. எதுக்கு ஹராமாக்குறான்? மதுவை ஹராமாக்கணும் எதுக்கு? அந்த பொருள் மனிதனுக்கு கேடு செய்யுங்கிறது தான். நீ விற்றா என்ன, அவன் விற்றா என்ன? எவன் விற்றாலும் போதையில் தான் வரப்போகிறான். எவன் விற்றாலும் கேடு ஏற்பட தான் போகிறது, சமூக சீரழிந்து தான் போகிறது. அப்போ சமூகத்தை நாசமாக்கக்கூடிய மதுபானங்களை கூட ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவனை வைத்து விற்கலாம்னு எழுதினால் இது என்ன? இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? இந்த மதுகபு தேவையா? அப்போ வகிக்கு அப்பாற்பட்டு போனதுனால இதெல்லாம் வந்தது. எதனால போல வருது? இவ்வளவு தைரியமாக உணர்ந்ததுக்கு என்ன காரணம்? ஒரு அடிப்படை அவங்க உள்ளத்தில் இல்லை. வகி தானே மார்க்கம், இதுக்கு ஒரு வகியும் இல்லையே. இப்படி நம்ம சொல்லக்கூடாது. அபு ஹனீஃபா பேரில் இருக்குது, அபு ஹனீஃபா சொல்லி இருக்கட்டுமே, நம்ம எப்படி அப்படி நினைக்கணுமா இல்லையா? இதுக்கு எப்படி வகி இருக்கும்? இது எப்படி ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருப்பாங்க? அனுமதிச்சுக்க ஆதாரம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சிந்திக்காமல் அவங்க நாசமாக போனதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வகி அல்லாது மார்க்கம்னு நினைப்பது தான் அந்த காரணமாக இருக்கிறது. இது ஹிதாயாங்கிற நூலுடைய விரிவுரையில் 6வது பக்கத்தில் 439 இருக்கிறது. அதே மாதிரி